என்ன, மனைவியுடைய உரிமைகள் என்ன, குழந்தை பிறந்த பின்னால என்ன செய்யணும், ஆண் குழந்தைக்கு எவ்வளவு அக்கீக்கா கொடுக்கணும், பெண் குழந்தைக்கு என்ன அக்கீக்கா கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லித் தரக்கூடிய கல்லூரிகள் உலகத்துல எங்காவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆனா இஸ்லாத்தில் மட்டும்தான் 1400 ஆண்டுகளை தாண்டி அந்த கல்லூரி நடைபெறுகிறது. வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் திறந்து பார்த்தால் போதும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பின்னால் மனைவி மட்டும்தான் கடமைப்பட்டவள், அவளுக்கு உரிமைகளே கிடையாது, கணவன் அவன் உரிமை பெற்றவள், அவனுக்கு கடமைகள் கிடையாது, மனைவியானவளுக்கு உரிமைகள் கிடையாது என்று தப்பாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா சூரத்து நிசால ஒரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக பேசுவார். வலகுன்ன பிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அற்புதமான வசனங்கள். அல் குர்ஆனை தவிர்த்து இது போன்ற வசனங்கள் தௌராத்துல கிடையாது, இஞ்சில்ல கிடையாது, ஜபூர்ல கிடையாது, மற்ற வேதங்களில் கிடையாது. உலகம் முழுவதும் என்று போற்றப்படுகின்ற திருக்குறள்ல கூட இந்த கருத்து கிடையாது. அல் குர்ஆன்ல மட்டும்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இணைத்து வைக்கின்றார். இந்த வசனத்துக்கு என்ன பொருள் தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்தினால் கணவனுடைய வீடுகளிலே ஏமாற்றப்படுகிறார்கள். நான் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றேன். எங்க மாவட்டத்து காட்சியோட நான் நெருக்கமா இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தா ஒரு காலத்துல ஆண்கள் தான் தலாக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பெண்கள் எங்களுக்கு குலானா மனைவி விடுதலை ஆகுது, அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தை திருமணத்திற்கு முன்னால் கற்க வேண்டிய முறையில் இந்த பெண்கள் சமுதாயம் கற்காத காரணத்தினால் புகுந்த வீட்ட பல வகையான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு பரவலாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஒரு சின்ன செய்தியை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பெண்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு உரிமைகளும் உண்டு. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போன்று கணவன் கேட்டு பெறக்கூடிய உரிமைகளும் உண்டு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆயத்து குர்ஆனிலே கிடையாது. இந்த ஒரு வசனம் தான் அல் குர்ஆனிலே இருக்கிறது. பெண்களுக்கு என்ன உரிமைகள்? இஸ்லாத்துல கல்வி கிடைக்கின்ற உரிமை, சொத்துரிமை இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பது இந்தியாவில் நிறுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னால் வரைக்கும் கணவன் இறந்து விட்டால் கணவனை வெறுப்பில் போட்டு எரிக்கின்ற பொழுது மனைவி ஒன்று தானா போய் விளையாடும், இல்லாட்ட பிள்ளைங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீங்க புருஷனோடு சேர்ந்து எரிந்து சாம்பலா போகிறாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கணவனுடைய சொத்தில் மனைவி பங்குக்கு வந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரே அச்சம் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 578 நபி பிறந்து 633 மௌத்தா போனார்கள். 23 ஆண்டு காலகட்டங்களிலே சதி திட்டங்களை எல்லாம் உடன்கட்டை ஏறுதல் அடியோடு நிறுத்தப்பட்டு பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் வாழ உரிமை இந்த உலகத்தின் உண்டு. பெண்களாக இருந்தாலும் அவருக்கும் சொத்திலே பங்கை கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொல்கின்ற சட்டங்கள் அந்த காலத்து சட்டம் இன்னைக்கு இருக்க வச்சுக்கிறோம். அல் குர்ஆன் இல்ல, அது ஹதீஸ் இல்ல அப்படின்னா நீங்க இந்த தாய்மாரெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஏன் இவங்க என்ன, இவங்க நன்னா நன்னி, அவங்களுடைய நன்னா நன்னி, அவங்க எல்லாம் என்னைக்கே தீயில் தள்ளப்பட்டு அவங்க எல்லாம் சாம்பலாக்கப்பட்டு இருப்பார்கள். வாழும் உரிமை, கல்வி கற்கும் உரிமை, சொத்துரிமை. ஒரு கணவன் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்கலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய்மார்களே ஒரு ரகசியத்தை நான் சொல்லி காட்டுகின்றேன். ஒரு நபி தோழி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழி வருகிறார். யார சொல்லலாம், என் கணவர் ரொம்ப கஞ்சனா இருக்காரு, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் தர மாட்டேங்கிறாரு, டிரெஸ் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, மருத்துவ செலவுக்கு ஒண்ணும் தர மாட்டேங்கிறாரு, அதனால அவர் இல்லாத நேரத்துல பாக்கெட்ல கை போடலாமா அப்படின்னு அம்மா கேட்கு. பாக்கெட்ல கை போட்டு எனக்கு செலவுக்கு தேவையான பணத்தை நான் எடுக்கலாமா? அப்படி எடுத்தால்
நான் திருகி என்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தேவையான பணத்தை தாராளமாக உன் கணவனின் அனுமதி இல்லாமலேயே நீ எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன உரிமை இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு. இதல்லாம அவர் கை நிறைய தந்து மறுபடியும் கையை விட்டா கையை வெட்ட வேண்டியதுதான், மறுபடியும் தான் காலை தான் வெட்டணும். அதனால அவர் தரலாம் அப்படின்னா அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுவார், வலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்மத்துஹுன்ன பில் மஅரூஃப். மௌலூதி லஹுன்னா அர்த்தம் கணவன் அர்த்தம். கணவரின் மீது கடமையாக இருக்கிறது மனைவிமார்களுக்கு உணவு கொடுப்பதோ மனைவிமார்களுக்கு ஆடை கொடுப்பதோ. திருமணத்தில மணமகன் எப்ப கவிழ்த்தூங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரோ, கவிழ்த்து ஒருத்தன் சொன்னான கவிழ்த்து அப்படின்றான், கவிழ்த்து என் வாழ்க்கையை கவிழ்த்து போயிடுச்சு அப்படின்றான். கவிழ்த்துனா என்ன அர்த்தம்? நான் ஏற்றுக்கொண்டேன், இவளை என்னுடைய துணைவியாக ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை எப்ப நீ மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயோ அதே மைக்ரோ செகண்ட்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ற வரைக்கும் கடைசி காலம் வரையிலோ அவளுக்கு தேவையான உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலோ தேவைப்படுகின்ற அனைத்து செலவினங்களுக்கும் நீதான் பொறுப்புதாரி. அதுதான் மகர் கொடுக்க சொல்லுது இஸ்லாம். சபையிலையா மகர் கொடுக்க சொல்லுது. இன்னைக்கு சில ஊர்களை மகர் 101 ரூபா 101 ரூபா நீங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 4 ரூபாய் செல்லா காசாக்கி வருஷ கணக்கில் ஆகும். எங்க நன்னா கொடுத்தாங்க, அவங்க நன்னா கொடுத்தாங்க, அது 101 தான் அவங்க கொடுப்போம். 101 அல்ல. பெண்கள் மார்க்கத்தை புரியவில்லை. அல்லாஹ் அல்குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், ஒரு பொரு துணியையே உனக்கு மகராக தந்தாலும் அவன் அதை திருப்பி கேட்பதற்கு கணவனுக்கு உரிமை கிடையாது. கொடுப்பது கடமை, கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்கலாமா? அது ஆயுத சிறி விபத்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்பளிப்பு பொறுப்பிட்டு அந்த அன்பளிப்பை ஒருவன் திரும்ப பெற்றுக் கொண்டால் அவனுக்கு உதாரணம் நாய் என்று சொன்னார்கள். நாய் ஏன் நாயின்னு சொன்னாங்க தெரியுமா? நாயை பாருங்களேன், சாப்பிட்டு வாமிட்டு பண்ணிடும், திரும்ப அதே வாமிட்டு எடுத்து சாப்பிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சின்ன பொருளோ பெரிய பொருளோ நீ அன்பளிப்பு கொடுத்து விட்டால் அதை திரும்ப பெறுவது உனக்கு கூடாது, அது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள். அப்ப ஆண்களுக்கு உரிமைகள் இருப்பதை போன்றுதான் பெண்களுக்கும் உரிமை உண்டு. உரிமை சம்பந்தமான வசனம் நூறாயிரத்து பாருங்க, வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், கணவன்மார்களே மனைவிமார்களோடு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துங்கள். எப்படிங்க சந்தோஷமா நடத்துறது? படத்துக்கு கூட்டு போறதா, தவறான இடங்களுக்கு அழைத்து செல்வதா, டாஸ்மாக்கு கூட்டு போறதா? கிடையாது. இந்த மாதிரி ஒரு பயானகிரிய கூட்டு போங்கிறாங்க. வா நானும் வாரேன், நீனும் வந்து கேளு, ஒரு 4 வார்த்தையை கேட்போம், எனக்கும் சில திட்டு விடத்தான் செய்யும், அதையும் நான் வாங்கிக்கிறேன். கூட்டு வரணும், என்னைய வந்து பெருநாள் தொழுகைக்கு அழைச்சிட்டு போங்கிறாங்க. பெருநாள் தொழுகைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானாருக்கு ஒரு போட்டி. என்ன போட்டினா ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. ஒரு இலக்கை வைத்து யார் முதலே அதை தொடுவது. ரசூலுல்லாஹும் ஆயிஷாவும் ஓடுறாங்க. ஆயிஷா வெற்றி பெற்று விட்டார்கள், பெருமானார் தோற்று விட்டார்கள். ஆயிஷாவை போட்டு ஒரு சந்தோஷம், நாம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு பின்னால மறுபடியும் ஓட்டப்பந்தயம். இப்ப ஓடுனா ஆயிஷா தோற்று விட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறுகிறார்கள். இப்ப நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம் பாத்தியா, நான் தானே வெற்றி அப்படி உசிப்பேத்திக்கிட்டு இருப்போம் மனைவிய. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. அன்றைக்கு இன்றைக்கு சரியாகி விட்டது. அன்றைக்கு நீ வெற்றி பெற்றாய், இன்றைக்கு நான் வெற்றி பெற்று விட்டேன். பெண்களுக்கு அது எந்த ஒரு பெண்களாலும் சரிதான், இல்ல திருநெல்வேலி தாக்க பெண்களா இருக்கட்டும், கம்பத்து பெண்களா இருக்கட்டும், அது வேற ஒரு பெண்களா இருக்கட்டும், தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, அன்னைக்கு நான் ஒல்லியா இருக்க வேகமா ஓடிட்டேன், இப்ப நான் உங்க குண்டாயிட்டேன், என்னால ஓட முடியல, அதை நான் தோற்று விட்டேன்.
என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான தாய்மார்களே, பெண்களுக்கு வழங்கி இருக்கின்ற மற்றொரு உரிமை என்ன தெரியுமா? ஒரு சமுதாயம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல வீட்டை விட்டும் துரத்தி விடுவார்கள். அவள் தாயாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், நீ தீட்டு என்று சொல்லி வீட்டுக்கு பின்புறமாக துரத்தி விடுவார்கள். அவளுக்கு என்ற தனி படுக்கை, அவளுக்கு என்ற தனி பாத்திரம், அவளுக்கு என்ற தனி உணவு வீட்டுக்குள்ளாக ஏற்க மாட்டாங்க. வீடு தீட்டாகிறோம், பாத்திரத்தை தொட்டாங்க, பாத்திரம் தீட்டாகிறோம். இந்த தீட்டு வர்ற இடத்து வழியாக நீ பிறந்த, அப்ப நீ தீட்டாக மாட்டியா? இப்படி நாம கேட்கிறோம். அது அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன செய்யணும்னா வீட்டை விட்டும் துரத்தி விடுவார்கள். அந்த சமுதாயம் இன்றைக்கும் இந்தியாவிலே, தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 100 கூட்டம் என்ன தெரியுமா? மற்ற காலங்களில் மனைவியை பயன்படுத்துற மாதிரி மாதவிடாய் காலங்களில் உறவு வைத்துக் கொள்வார்கள். அது ஹராம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த 2 வகையான கூட்டம் இருக்குது, நாங்க அதுல சேர்றதா இதுல சேர்றதா, இல்ல 2லயும் சேராம நடுவுல போறதா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை எடுத்து வைக்கின்றார். எஸ் அதுனக அனில் மஹீத், திருக்குர்ஆனை திறந்து பாருங்கள். சஹாபாக்கள் கேட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளில் ஒரு 14 கேள்விகள் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. எஸ் அதுனக என்ற ஆயத்துகள் ஆரம்பமாகும். அதுல ஒரு கேள்விதான் எஸ் அதுனக அனில் மஹீத், மாதவிடாயை பற்றி நபியே உன்னிடம் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவ, அது ஒரு தொல்லை தரக்கூடிய காலகட்டம், வேறையான ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் போய்கிட்டு பக்கத்துல வந்து படை உறவு கொள்ளலாம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தொல்லையாக இருக்கும். ஆண்களை பார்த்து சொல்லுகின்றார், பெண்களை தொடர்ந்தாலே நீ தூர வழிக்கு போ, நீ தூர வழிக்கு போ, அதான் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உறவை மாத்திரம் நீ வைத்துக் கொள்ளாதே, அது ஹராம். உறவை மாத்திரம் வைத்துக் கொண்டால் அதற்கு ஒரு தீனா தர்மம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு ஒரு திருகம் நம்புகிறது கிட்டத்தட்ட 4.25 கிராம், 4.25 கிராம்னா அரை பவுன் இன்னைக்கு தர்மம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் யாராவது அந்த பழக்கத்தை வைத்திருந்தால் தயவு செய்து இன்றோடு அந்த பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். பெண்கள் முழுமையாக சுத்தம் வைத்த பின்புதான் அந்த மனைவியோடு நீங்க என்ன செய்யலாம்? பெண்களிடம் நீங்கள் வாருங்கள், அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குடும்ப விவகாரங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொன்ன பெருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும்தான் சாரும். ஆண்கள்ல அதிகமான ஹதீஸை ரிவாயத்து செய்தவர் அறிவித்தர் யார் தெரியுமா? செய்தர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பெண்கள் வந்து யார் அப்படின்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், ஒரு டம்ளர்ல பால் குடிப்பேன், பாலை குடித்துவிட்டு மீதம் இருக்கின்ற பாலை என் கணவர் பெருமானாருக்கு நான் கொடுப்பேன். நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் வாய் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பார்கள். இப்படி எல்லாம் வழிகாட்டுறாங்க பாருங்க. தாய் அந்த நேரத்துல மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் தாயாக மாற வேண்டும். நீ படுத்துக்கமா, நான் சமையல் பண்றேன், நீ படுத்துக்க, நான் துணிவு வைக்க, நீ படுத்துக்க, உனக்கு சேவைகள் நான் செய்கின்றேன். ஒவ்வொரு கணவன்மார்களும் செய்து பாருங்கள். பெருமானார் காட்டிய வழியின் பிரகாரம் அந்த குடும்பம் ஒரு சுருக்கமான குடும்பமாக மாறும் என்பதிலே மறுவேறு கருத்திற்கு இடமே கிடையாது. ஆயிஷா என்ன சொல்றாங்க? நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் வாய் வைத்து பெருமானாரும் அந்த பாலை அருந்துவார்கள். இறைச்சி உள்ள எலும்பு துண்டு, அதை நான் வாய் வைத்து கடிப்பேன். நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், கடித்து விட்டு பெருமானாருக்கு நான் கொடுப்பேன். நான் வாய் வைத்து
எச்சில் படுத்திய இடத்திலே பெருமானார் வாய் வைத்த அந்த எச்சிலை சாப்பிடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நான் மாணவராய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், ரசூலுல்லாஹ் என்னோடு படுத்துக் கொள்வார்கள், என் ரத்தம் கூட பெருமானாருடைய ஆடைகளை பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இது ஒரு வழிகாட்டிய நமக்கு. என் ரத்தம் கூட பெருமானாருடைய ஆடையில் பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது ஈரமாக இருந்தால் தண்ணீரை விட்டு கழுகுவார்கள், கழுகிவிட்டு அந்த ஆடையோடு தொழுகைக்காக செல்வார்கள். அந்த இரத்தம் காய்ந்திருந்தால் தன் விரலால் சுரண்டுவார்கள், சுரண்டி விட்டு அந்த ஆடையோடு தொழுகைக்காக செல்வார்கள். மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்த ஒரே தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில ஒரு திரைய போட்டா ஒரு பக்கம் மஸ்ஜித் நபவி, மறுபக்கம் ஆயிஷாவுடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் இருப்பாங்க. ஈத்திகாஃப் இருக்கிறவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது தேவைன்னா வீட்டுக்கு வரலாம், வந்த பின்னால அப்படியே 4 இடத்துல போய் டீயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு போனா ஈத்திகாஃப் போயிடும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஈத்திகாஃப் இருக்கும் பொழுது திரையை தூக்கி தலையை மட்டும் நீட்டுவார்கள். ஆயிஷா சொல்றாங்க, நான் சுத்தம் இல்லாத பெண்ணாக இருப்பேன், ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலே தண்ணீரை ஊற்றி நான் குளிர்விப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு ஹீட்டாக இருக்கும், தண்ணீரை ஊற்றி நான் குளிர்படுத்துவேன். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடிய சீப்பால் சீவி விடுவேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா அந்த தொழுக விரிப்பை எடுத்துத்தான் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், நான் சுத்தமில்லாத பெண்ணா இருக்கிறேன் அப்படின்ற. அது என்ன உன் கையில இருக்கு, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, உன் கை சுத்தம் தான், உன் கையால் அதை எடுத்துத்தான் தொழுகை விரிப்பை எடுத்து பெருமானாருக்கு கொடுத்தார்கள். அப்ப இதுவெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல். அந்த நேரங்கள்ல மனைவியை முற்றிலுமாக நாம் ஒதுக்கிவிடக் கூடாது, தாயை ஒதுக்கிவிடக் கூடாது, தன் பிள்ளைகளை ஒதுக்கிவிடக் கூடாது, அவர்கள் தொழுவது கூடாது, தவாஃப் செய்வது கூடாது, உலக பொறுமையால் அல்குரானை பெறுவது கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் அல்லாத வீட்டுல சமையல் செய்யலாம், முடிந்தால் துணிய வைக்கலாம், வீடுகளை கூட்டி பெருக்கலாம். இதுவெல்லாம் பெருமானார் கற்றுத் தந்த வழிமுறைகள் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டுதல் உலகத்திலேயே எந்த சமுதாயத்தின் தலைவர்களோ சமூகத்தின் தலைவர்களோ இது போன்ற வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திற்கு கற்றுத்தரவில்லை. வெறும் 23 ஆண்டுகள் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அதபுல் முஃப்ரத் அப்படிங்கிற நூலில் 135வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஸஹீஹ் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவித்து காட்டுவார்கள். அன வகாஃபிலுல் யதீமி ஃபீ ஜன்னதி ஹாகதா. அற்புதமாக சொன்னார்கள், நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும். கவனமா கேட்கிறோம், நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். ஆள் காட்டுகிறல், உஸ்தானா நடுவிரல். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். இப்ப அனாதைனா யாரு? நாம யாரை நினைச்சிருக்கிறோம்? தாயும் தந்தையும் இல்லாதவர்களைத்தான் அனாதை என்று இதுவரைக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? தந்தையை இழந்தவர் தான் அனாதை, தாயை இழந்தவர் அனாதை அல்ல. ஒருத்தருக்கு தந்தை இறந்துட்டாருன்னா அந்த பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள். எத்தனை வயசு வரைக்கும் அனாதை தெரியுமா? பருவ வயதை அடைகிற வரைக்கும் தான் அனாதைங்கிற பேர் இருக்கும். பருவ வயதை அடைஞ்சி கல்யாணம் முடிச்சு இப்ப எனக்கு அப்பா அம்மா இல்லதான் இறந்துட்டாங்க, நான் அனாதைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. என் தந்தை நான் சிறுவராக இருக்கும் போதே இறந்து விட்டால் நான் பருவ வயதை அடைகின்ற வரையிலும் எனக்கு இஸ்லாம் என்ன பெயர் சூட்டுகிறது? நீ ஒரு அனாதை. அந்த அடிப்படையில பார்த்தா அப்படின்னா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாத கருவாக ஆமினாவின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அப்துல்லா தந்தை அப்துல்லா மௌத்தா போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே அனாதைங்க. அதான் சூரத்துல் லுகால் அல்லாஹ் சொல்வார், வஅம்மை யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். யதீம்களை விரட்டாதீர்கள். இந்த குழந்தை அனாத குழந்தைங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளுடைய யாசகம் கேட்டு வந்தா அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த தாயை பார்த்து திட்டுவது கூடாது. உன் பிள்ளைக்கு எங்கேயாவது பாத்திரம் தேய்ச்சி கழுவி சாப்பாடு கொடுக்க வேண்டியதான அப்படிங்கிற வார்த்தையை சொல்வது கூடாது. அனாதை என்று சொன்னால் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த மாதிரி அனாதைகளை ஒருவர் ஆதரித்தால் அவர் எங்க செல்வார்? சுவர்க்கத்திற்கு செல்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. சுவர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழிகள் பெருமானார் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். சிலவற்றை மாத்திரம் நாம் பார்ப்போம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2568வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத மரீலன் லம் யஸித் ஃபீ குர்பத்தி ஜன்னதி ஹத்தா யர்ஜிஅ. முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அதுல ஒரு கடமை என்ன தெரியுமா? அரபியில சொல்லுவாங்க, ஆபத்துல் மரி, நோயாளிகளை நலம் விசாரித்தல். இன்னைக்கு நோயாளிகளை நம்ம நலம் விசாரிக்கிறோமா? துட்டு உள்ளவங்க படுத்துட்டாங்கன்னா அவங்கள போய் பார்க்கிறது. துட்டு இல்லாதவன் படுத்துட்டான்னு வச்சுக்கிறோம். கூட பிறந்த அண்ணனா இருப்பான், கூட பிறந்த தம்பியா இருப்பாரு, தாய் மாமனா இருப்பாரு, மச்சானா இருப்பாரு. அவனைதான் போய் பார்க்க முடியுமா? நம்மள்கிட்ட பணம் என்ன? அவன் ஒன்றில்லாத பிச்சைக்காரன், அவனை போய் நாம என்ன பார்க்கிறது? ஏழைகளாக இருந்தால் அது உறவாக இருந்தாலும் கூட நலம் விசாரிப்பது கிடையாது. ஆனால் ஒரு செல்வந்தர், இவருக்கு அவருக்கும் டச்சே இருக்காது, உறவே இருக்காது. அவன் பணக்காரன், அவன் படுக்கிற படுத்துட்டானா பலாப்பழத்தை தவிர மற்ற எல்லா பழத்தையும் கொண்டு போய் பார்க்கிறது. ஆனா இங்க கூட பிறந்த அண்ணனா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, உறவினராக இருப்பார். பணமில்லாத ஒரே காரணத்திற்காக அவரை நோய் விசாரிக்க செல்லாமல் அவர் இறந்தாலும் கூட அவர் ஜனாசால கடக்காதவர்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? சொந்தக்காரர்கள் இல்லையோ, ஏழையோ செல்வந்தரோ, முஸ்லீம் அல்லாதவரோ யார் நோயை படுத்தாலும் கூட அவரை ஒருவர் நலம் விசாரிக்க செல்வாரையானால் இவர் சுவர்க்கத்தை நோக்கி செல்கிறார். யாரு? நோயாளி அல்ல. யாரு நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவர் சுவர்க்கத்தை நோக்கி செல்கிறார். போற வழியில இவர் மௌத்தா போயிட்டார்னா இவர் சுவர்க்கத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிகாட்டியாக வழிமுறையை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு காலகட்டம் சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ பின்குமுல் யௌம சாயிமா. இன்று யாராவது உங்களை நோன்பு வச்சிருக்கீங்களா? நோம்புனா ரமலான் நோம்பு அல்ல, நஃபிலான நோம்பு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இன்றைய தினத்தில் யாராவது ஜனாசாவில் கலந்து கொண்டார்களா? அபூபக்கர் எந்திக்கிறாங்க, ஆனா யார சொல்லலாம், நான் ஜனாசாவில் கலந்து கொண்டேன். மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கு யாராவது ஏழைகளுக்கு உணவளித்தவர் யாராவது உண்டா? ஆனா யார சொல்லலாம். அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நான் தான் என்று சொல்கிறார்கள். நாலாவதா கேட்கிறாங்க, இன்றைக்கு யாராவது நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் உண்டா? அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆனா யார சொல்லலாம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 4 காரியங்களும் யாரிடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை முஸ்லிம்ல 2421வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே,
நீங்க பெரும்பாலான ஊர்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது ஜனாசாவுக்கு முன்னால போகக்கூடாது, ஜனாசாவுக்கு பின்னாலதான் போகணும். இத்திபாவுல் ஜனாயிஸ், இத்திபானா என்ன அர்த்தம்? ஜனாசாவை முன்னால விட்டு இவர் பின்னால போறதுக்கு பேர் தான் அரபில இத்திபான்னு சொல்லுவாங்க. அப்ப ஜனாசா முன்னால போகணும், மக்கள் பின்னால் செல்ல வேண்டும். யார் ஜனாசாவை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு தீராத்த நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் யார் கலந்து கொள்கிறார்களோ அவருக்கு 2 கீராத்த நன்மை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அமைதி அறிக்கல, கொஞ்சம் அமைதி. கீராத்துனா என்னன்னு கேட்டாங்க. உஹது மலை அளவுக்கு நன்மை என்று சொன்னார்கள். ஒரு ஜனாசாவை கலந்து கொள்வதற்கு உஹது மலை அளவு நன்மை என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி பெருமானாரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி நன்மை ஆண்களுக்கு மட்டும்தானே கிடைக்குது, பெண்கள் நாங்கள் ஐயோ பாவம் தானே, நாங்க ஜனாசால கலந்துக்கலாமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் எங்களை வன்மையாக தண்டிக்கவில்லை, வன்மையாக தண்டிக்கவில்லை. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? ஜனாசாவிற்கு பின்னால் கோஷாம்பரவை அணிவித்து ஃபுல்லா முகத்தை மறைத்துக் கொண்டு தலையை மறைத்துக் கொண்டு பெண்களும் கலந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அறிவிப்பு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. 3வது செய்தியை பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 3104வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வராரு, யார சொல்லலாம், நான் போர் செய்யணும், ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு அத்தா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்களா, அல்லது அத்தாவும் அம்மாவும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், எங்க அத்தா மௌத்தா போயிட்டாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, வயதான தாய் இருக்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உன் தாய்க்கு பணிவிடை செய், அதன் மூலமாக உனக்கு அல்லாஹ் ஜிஹாது செய்த நன்மையை தருவார், சுவர்க்கத்தை தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தைகளோ ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் நல்லா அயர்ந்து தூங்குறாங்க, ராத்திரி நேரம். நமக்கெல்லாம் தூக்கத்துல பல வகையான கனவுகள் வரும், அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா நபிமார்களை காணக்கூடிய கனவு அது 3 விளைக்காடுகள் உண்மையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் கனவு கண்டாங்க, அந்த கனவுல சொர்க்கத்துல நடந்து போற மாதிரியும் சொர்க்கத்துல யாரோ குர்ஆன் ஓதுகின்ற சப்தம் கேட்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்களே, யாரோ குர்ஆன் ஓதுற மாதிரி தெரியுது, அது யார் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுவார்கள், ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இன்னும் மௌத்தா போகல, உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஹாரிஸா இப்னு நுஅமான் தான் சுவர்க்கத்திலே குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். உடனே ஹாரிஸா இப்னு நுஅமான கூப்பிட்டாங்க, வாப்பா நீ என்னப்பா நன்மை செய்யற, நான் உனக்கு சொர்க்கத்துல பார்த்தேன், அங்க போய் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரு சொல்றாரு, யார சொல்லலாம், நான் என் தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவன். நீங்க எத்தனை பேர் தாய்க்கு பணிவிடை செய்கிறோம்? தாய் இருந்தா செத்து தொலைய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறோம். தாய மரியாதை கொடுக்கறது இல்ல. ஒருத்தர் வீடு கட்டுறாரு, வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். ஆனா அவங்க அம்மா இருக்குது எங்க தெரியுமா? முதியோர் இல்லம். உருப்படவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், யார் சொல்லலாம், நான் யாருக்கு அதிகமாக நன்மை செய்ய வேண்டும்? உம்மக்க, உன் தாய்க்கு என்று சொன்னார்கள். திரும்ப அவர் கேட்கிறாரு, உம்மக்க, உன் தாய்க்கு என்று சொன்னார்கள். 3வது கேட்கின்றார், யாருக்கு நன்மை செய்வது? உன் தாய்க்கு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையாத்தான் சொன்னாங்க, உன் தந்தை என்று சொன்னார்கள். தாய்க்கு தாங்க முதல் மரியாதை. அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு
வபில்வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான், உன் இறைவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பாக எழுதிவிட்டார். அந்த ஆயத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். பெற்றோரை பார்த்து சீ என்றை கூட நீ சொல்வது கூடாது. அன்றைக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தாய. ஜப்பான்ல, பழைய ஜப்பான்ல ஒரு பழக்கம், வயதான பெற்றோரை என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைங்க தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக மாட்டாங்க, மலையின் உச்சிக்கு கொண்டு செல்வார்கள். உச்சியில கொண்டு போய் தாயும் தந்தையும் போட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துருவாங்க. அவங்க எப்படியும் பட்டி கிடந்து சாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துருவாங்க. ஒரு இளைஞன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன் தாயை தோளில் போட்டு கொண்டு மலையில ஏறுற, மலையில மரங்களா இருக்கும். அந்த தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மரத்தின் கிளைகளை எல்லாம் ஒடித்து ஒடித்து போடுகிறார். இத மகன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். மலை உச்சியில போய் போட்ட உடனே தாயிட்ட கேட்கிறான், அம்மா மேல வரும்போது மரத்தின் கிளைகள்லாம் ஒடிச்சு ஒடிச்சு போட்டீங்க, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த தாய் உள்ளம் சொல்லுகிறது, மகனே என்னைய கொண்டு வந்து நீ போட்டுட்ட, நான் சாவுறனோ வாழ்றனோ அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஆனா உன்னைய நம்பி உன் மனைவி இருக்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவ்வளவு உச்சிலகு நீ இறங்கி போகும்போது வழி மாறி வழி தவறி வேற எங்கேயும் போகக்கூடாது மகனே, நான் அந்த கிளையெல்லாம் ஒடிச்சு ஒடிச்சு போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கிட்டே நீ வீட்டுல போய் சேர்ந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகன் மறுபடியும் தாயை தோளில் போட்டுக் கொண்டு வீட்டிற்கு வந்ததாக வரலாறுகள் சொல்லி காட்டு. அவ்வளவு பாசம் உள்ளவள் தான் தாய். ஒரு மனிதன் எவ்வளவுதான் திரகாத்திரமாக இருந்தாலும் கூட எவ்வளவு வேதனையை தாங்க முடியும் தெரியுமா? 52 டாஸ் என்று சொல்வார்கள். 52 டாஸ், அவ்வளவுதான் வேதனையை தாங்க முடியும். அதுக்கு மேல ஒண்ணு மௌத்தி என்ற மயக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க 50வது வயசுல. தாயிஃப் நகரத்தில் சரியான வரவேற்பு. வரவேற்புனா என்ன வரவேற்பு? கல்ல கொண்டு எறிகிறாங்க, செருப்புத்திக்கு அடிக்கிறாங்க, பெருமானாருடைய உடலுக்கு ரத்தம் கொட்டுகிறார். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அப்படின்னா வழி தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்பனா என்னத்தை காட்டுது? 52 டாஸை விட கடுமையான தொல்லை பெருமானாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக சுகப்பிரசவம் என்று நாம் சொல்கின்றோமே, அந்த சுகப்பிரசவத்தை ஒரு தாய் அடைகின்ற வேதனை எவ்வளவு தெரியுமா? 52 டாஸ் இல்ல, அது வந்து ஒரு 6 டாஸ் கூட்டிக்கீங்க, 58 டாஸ் மரண விளிம்பிற்கே சென்று மறுமணி எடுத்ததான் குழந்தையாக அவள் பெற்றெடுக்கின்றார். அருமையானவர்களே, இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தாய்க்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டு நாங்க பாருங்க, இது ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன். முஸ்லிம்ல 28வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் ஃபர்து அல்லாத ஒரு 12 ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் சுவர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு, எந்த வாசல் வழியாக நீ சுவர்க்கத்திற்கு செல்ல நாடுகின்றாயோ அந்த வாசல் வழியாக நீ செல்லலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பார். முதல்ல ஃபர்து, அப்புறமா தான் இந்த 12 ரக்காத்துகள் என்னது அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத் கட்டாயமாக தொழுதாக வேண்டும். முன்சுண்டர், ஒரு ஆளுக்கு முன்சுண்ணத்து தவறிட்டுனா ஃபர்லுக்கு பின்னால கலா கூட செய்யலாண்டு ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு போறோம், 2வது ரக்காத்து முடிய போகுது, சுண்ணத்தை தக்பீர் கட்டினா ஃபர்லு முடிஞ்சிடும். இப்ப சுண்ணத் தொழுவக்கூடாது, ஃபர்லுல சேர்ந்துடணும். ஃபர்லுலாம் தொழுகு முடிச்ச பின்னால முன் சுண்ணத்தை ரக்காத்த கலாவாக தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்ப 2 ரக்காத். லுகருக்கு முன்னால 4 ரக்காத், லுகருக்கு பின்னால 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத். ஆக மொத்தம் 12 ரக்காத்துகளை ஒருவர் தொழுதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய 8 வாசல், சொர்க்கம் ஒரு சொர்க்கம் தான், 8 சொர்க்கம் தான் கிடையாது, ஒரு சுவர்க்கம் 8 வாசல், 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் அவர் சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்களை நோக்கி கேட்டாங்க, தோழர்களே, சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணியை உலகத்திலேயே பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆசையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஆள் சந்திரனுக்கு போறாருன்னு வச்சுக்கிடுவோம், அவரை பார்க்க நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். போறாரு, மனுஷன் திரும்பி வராரா இல்ல அங்கேயே சமாதி ஆயிருந்தாரா, அவரை பார்ப்பதற்கு நம்ம ஆசைப்படுவோம். சுவர்க்கத்திற்கு சென்றால் திரும்பி வர முடியாது, நரகத்திற்கு சென்றாலும் திரும்பி வர முடியாது. அப்ப சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பார்ப்பதற்கு யாருக்குத்தான் ஆசை இருக்காது? யார சூழலாம் எனக்கெல்லாம் ஆசையாத்தான் இருக்கு அப்படின்ற உடனே அப்ப அந்த வழியாக ஒரு பெண்மணி செல்கிறார்கள். ஒரு கருப்பு நிற ஒரு பெண்மணி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த பெண்மணி தான் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார சூழலாம் அந்த அம்மா அப்படி என்ன அமல் செய்து கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, அந்த அம்மாவுக்கு ஒரு நோய். என்ன நோய்னா வலிப்பு நோய். வலிப்பு நோய்னா தெரியுதா? காக்கா வலிப்பும் பார்க்க. அந்த காலத்துல காக்கா வலிப்பு வந்தா கையில ஒரு இரும்பு, ஏதாச்சும் ஒரு இரும்பு சாவியை கையில கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல பெரும்பாலும் வீடுகள்ல பீரல் சாவி தான் யாருக்கு இருக்கும்? மாமியார் கையில தான் இருக்கும். மருமக்கமாரெல்லாம் மாமியார் வாங்கி தான் பீரலை திறப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, மாமியாருக்கு தனி வீரல், மருமகளுக்கு தனி வீரல், கணவருக்கு தனி, பிள்ளைகளுக்கு தனித்தனியா இருக்கு. நீங்க அந்த சண்டையெல்லாம் வர்றதில்லை. ஆனா அந்த காலத்துல மாமியார் கையில இருக்கக்கூடிய ஒரு சாவி கொத்து மருமக கையில இருக்கு. அப்ப மத்த மருமகள் தான் கேட்டாங்களா, எப்படிமா உன் கையில சாவி வந்துச்சு, அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த மருமகள் சொல்லிச்சா, நான் காக்கா வலிப்பு போற மாதிரி நடிச்சேன். என்னமெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, காக்கா வலிப்பு போற மாதிரி இல்லை. என் மாமியார் சாவி கொத்த தந்த உடனே காக்கா வலிப்பு நின்றுச்சு. மறுபடியும் சாவியை வாங்கினாங்க. நல்ல சந்தர்ப்பம், மறுபடியும் காக்கா வலிப்பு வர மாதிரி நடிச்ச. மறுபடியும் சாவி கொத்த கையில தந்தாங்க. அவங்க எப்பெல்லாம் என் கையில இருந்து வாங்குறாங்களோ அப்பெல்லாம் கைய கால வெட்டி இழுப்பேன். உடனே சாவி கொத்த கையில தந்துருவாங்க அப்படின்னு அம்மா சொல்லிச்சான். அந்த மாதிரி காக்கா வலிப்பு நோய் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு, யார சொல்லலாம் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நான் துஆ செஞ்சிருவேன், உனக்கு குணமாகிவிடும். ஆனால் வயின் சபர்த்தி வளைக்கி ஜன்னா, இந்த நோயை நீ பொறுத்துக் கொண்டால், பொறுத்துக் கொண்ட ஒரே காரணத்திற்காக மறுமையிலே அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை தருவார். உனக்கு நோய் குணமாகணுமா, உனக்கு சொர்க்கம் வேணுமா? இப்பதான் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? சொர்க்கம்னா அப்புறமா பார்த்துக்கிடுவோம், முதல்ல துனியால எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருப்போம். அந்த அம்மா யோசிச்சு, யார சொல்லலாம், எனக்கு சொர்க்கமே கிடைக்கட்டும், காக்கா வலிப்பு இருந்துட்டு போகட்டும், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த வலிப்பு நோய் வரும் பொழுது என்னை அறியாமல் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது, என் அவுரத்துகள் எல்லாம் வெளியே தெரிகிறது. அந்த மாதிரி அவுரத்துகள் வெளியே தெரியாம இருக்க நீங்க துஆ செய்யுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 100 முறைகள் அந்த வலிப்பு நோய் வந்தாலும் பரவாயில்லை, அதை நான் பொறுத்துக் கொள்கின்றேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. அந்த அம்மாவுக்கு வலிப்பு நோய் வருது, ஆனா முழு ஹிஜாபோட அந்த அம்மா படுத்து கிடக்கு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் அந்த அம்மா நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். வலிப்பு வருகின்ற பொழுதெல்லாம் அந்த அம்மாவுடைய ஆடைகள் விலகுவது இல்லை, படுத்த மாதிரியே தான் கிடப்பாங்க என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளோ சஹீஹான செய்தியாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வழிகாட்டினார்கள். காலில் அணிகின்ற செருப்பிலிருந்து தலைமைத்துவ பதவியை அடைகின்ற வரையிலும் ஒரு மனிதன் சந்திக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் ஒன்று கூட விடாமல், பெருமானார் சம்பந்தமா பேசல அப்படின்னு எவனாவது சொன்னா அவன் தலையில தான் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அல்ல, வாழ்க்கையில் அல்ல. செருப்பணிவதை கூட பெருமானார் சொன்னார்கள், முதல்ல வலது காலை அணிவீர்கள், கலக்கும் போது இடது காலை கலக்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக குடும்பங்களாக இருக்கட்டும்,
அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், பொது விஷயங்களாக இருக்கட்டும், யார்கிட்ட எப்படி பேசணும், சகோதர சமுதாயத்தவர்களோடு எப்படி நாம் பழக வேண்டும். இன்றைக்கு அண்டை வீடு என்று சொன்னாலே ஒரு சண்டை வீடாக மாறி வருகின்றது. ரசூலுல்லாஹி ஒரு சஹாபி கேட்கிற, நான் நல்லவனா கெட்டவனா யாரோ சொல்லலாம், அதை அண்டை வீட்டுக்காரன் தான் முடிவு பண்ணணும், யாருக்கு முடிவு சொல்ல முடியாது. ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சொல்லுவான், நீ நல்லவன் சொன்னா நீ நல்லவன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ மோசமானவன் சொன்னா நீ படுமோசமானவன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரர் முஸ்லிமாக இருக்கட்டும், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எல்லோரும் இணக்கமாக வாழ வேண்டும். எனக்கு ஜிப்ரீல் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார், அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழு, அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழு என்று ஜிப்ரீல் எனக்கு உபதேசம் செய்தார். எந்த அளவுக்கு என்றால் நான் கூட பயந்து விட்டேன், என் சொத்துல ஒரு பகுதியை அந்த அண்டை வீட்டாருக்கு ஜிப்ரீல் கொடுக்க சொல்லுவாரோ அதில் பயப்படுகின்ற அளவிற்கு அண்டை வீட்டாரோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு குப்பையெல்லாம் தூக்கி ராத்தோடு இரவோடு இரவாக அண்டை வீட்டு வாசல்படியில கொண்டு போய் நம்ம வைக்கிறோமே, அண்டை வீட்டாருக்கும் உனக்கும் பொதுச்சுவராக இருந்தால், நீ ஆணி அடிப்பதாக இருந்தாலும் கூட அவன் அனுமதி வாங்கிதான் நீ ஆணி அடிக்கணும். நீ ஆணி அடிக்கிற நேரத்துல அங்க யாராவது தூங்கி கொண்டு